என் தங்க பிள்ளையே, நீ இப்போ என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறாய். உன் மனசு எவ்வளவு சுமையில் இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். உனக்கே தெரியும், எத்தனை நாள் நீ உன் வாழ்க்கையில் செல்வம் வந்து சேர வேண்டும் என்று ஏங்கினாய். எத்தனை முறை உன் கண்களில் கண்ணீர் வந்து வழிந்தது. உன் கையில் வந்த பணம் நின்று பிடிக்கவில்லை. நீ முயற்சி செய்த வாய்ப்புகள் உன்னிடம் இருந்து தப்பிச்சென்று விட்டன. அதனால் உன் இதயம் எவ்வளவு உடைந்திருக்கிறது என்று நானே அறிந்திருக்கிறேன். ஆனா என் தங்கமே, நான் சொல்லப்போகும் செய்தி உன் வாழ்க்கைக்கு ஒரு திருப்புமுனையாக இருக்கும். 3 வாரங்களுக்குள் உன் வாழ்க்கையில் பணம் கரை புரண்டு வந்து சேரும். உன் விதியில் இருந்த தடைகள் எல்லாம் கரைந்து போகும். உன் வாழ்க்கை நீ நினைத்ததற்கு மேல் செல்வத்தில் நிறைந்து விடும். நீ யோசித்து பாரு பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனை கஷ்டங்களை சந்தித்திருக்கிறாய். ஒரு நாள் சாப்பாடு கூட எப்படிச் செய்வது என்று கவலைப்பட்ட நாட்கள் உன்னிடம் இருந்தன. உன் பிள்ளைகள் உன்னை கேட்டு ஏதாவது கேட்டால், இப்போ முடியாது, நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லிய நாட்கள் உன்னிடம் இருந்தன. கடன் வாங்கி வாழ்ந்த அவமானம் உனக்கு தெரியும். பிறர் முன்னிலையில் தாழ்ந்து நிற்க வேண்டிய நிலை உன்னிடம் இருந்தது. ஆனா அந்த நிலை இனிமேல் நீங்கும். 3 வாரங்களுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு ஒளி உதிக்கும். அந்த ஒளியை யாராலும் தடுக்க முடியாது. அந்த ஒளி உன் குடும்பத்தை வளமாக்கும். அந்த ஒளி உன் வீட்டின் இருளை அகற்றும். உன் இதயத்தில் இருந்த சோகத்தை அழிக்கும். நீ எத்தனை நாள் காத்திருந்த நல்ல செய்திகள் இனிமேல் வந்து சேரும். என் பிள்ளையே, பணம் என்பது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி. அது உனக்கு தைரியம் தரும். அது உனக்கு மதிப்பு தரும். அது உனக்கு மன அமைதி தரும். உனக்கு இன்று தேவையான அந்த செல்வம் அடுத்த 3 வாரங்களில் உன் கையில் வந்து சேரும். நீ எப்படி தெரிந்து கொள்வாய் தெரியுமா? உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன அடையாளங்கள் தோன்றத் தொடங்கும். உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவி வரும். உன் கையில் சிறிய தொகை வந்து சேரும். அதை பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய். இது எப்படி திடீரென வந்தது என்று யோசிப்பாய். அந்த சிறிய அடையாளமே உன் வாழ்க்கையின் பெரிய செல்வத்திற்கு வழிகாட்டும். உன் வேலை இடத்தில் உனக்கு மதிப்பு அதிகரிக்கும். உன் பிசினஸில் வாடிக்கையாளர்கள் பெருகுவார்கள். உன் வீட்டில் இருந்த சுமை குறைந்து போகும். உன் கையில் பணம் நின்று சேரத் தொடங்கும். நீ சேமிக்க முடியாமல் தவித்த நிலை மறைந்து இனிமேல் கையில் பணம் சேரும். என் தங்கமே, 3 வாரங்களில் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். உன் உள்ளத்தில் இருந்த பயம் எல்லாம் கரைந்து போகும். நீ எதிர்பாராத நன்மைகள் உன்னிடம் வந்து சேரும். உன் வீட்டில் வளம் வந்து நிற்கும். உன் முகத்தில் சிரிப்பு மலரும். உன் உள்ளம் நம்பிக்கையால் நிறைந்து விடும். நீ எத்தனை நாள் உன் மனதில் கேள்வி கேட்டாய், என் வாழ்க்கை எப்போ சீராகும் என்று. அந்த கேள்விக்கான பதில் இப்போ கிடைத்திருக்கிறது. 3 வாரங்களில் உன் வாழ்க்கை செல்வத்தில் நிரம்பும். உன் விதி உன்னுடைய பக்கம் திரும்பும். உன் பாதை ஒளிரும். என் பிள்ளையே, இதை நீ உன் உள்ளத்தில் நம்பிக்கையோடு வைத்துக்கொள். அந்த நம்பிக்கையே உன் வாழ்க்கையை மாற்றும். உன் மனதில் எப்போதும் சொல்லிக்கொள், அம்மாவராகி என் வாழ்க்கையை 3 வாரங்களில் வளமாக்குவாய் என்று. நான் கேட்கிறேன், நான் பதில் தருகிறேன். உன் எதிரிகள் வைத்த தடைகள் எல்லாம் உடைந்து போகும். உன்னை வஞ்சிக்க நினைத்தவர்கள் தாங்களே வீழ்ந்து போவார்கள். உன் வீட்டில் கரை புரண்டு வரும் செல்வத்தை யாராலும் தடுக்க முடியாது. உன் பிள்ளைகள் நல்ல படிப்பிலும் நல்ல வாழ்க்கையிலும் செழித்து நிற்பார்கள். உன் துணைவி உன்னை பார்த்து பெருமைப்படுவார்கள். உன் குடும்பம் சந்தோஷத்தில் மலரும். என் தங்க பிள்ளையே, இன்று முதல் உன் வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கிறது. 3 வாரங்களுக்குள் உன் வாழ்க்கையில் பணம் வந்து சேரும். உன் கையில் தங்கும். உன் வீட்டை வளமாக்கும். உன் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பும். உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன். உன் முகத்தில் சிரிப்பு மலரச் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் செல்வம் பொங்க வைக்கிறேன். உன் விதியை வெற்றியில் எழுப்புகிறேன். என் தங்கமே, இனிமேல் உன் வாழ்க்கை வறுமையோடு அல்ல, செல்வத்தோடு ஒலிக்கும். 3 வாரங்களில் உன் வாழ்க்கையை நான் செல்வத்தில் நிரப்பப் போகிறேன். இது என் வார்த்தை. இது என் ஆசீர்வாதம். என் தங்க பிள்ளையே, இப்போ உன்னுடைய இதயம் நிம்மதியாக துடிக்க ஆரம்பித்திருக்கும். நான் சொன்ன வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒளியை ஏற்றியிருக்கும். ஆனாலும் நீ இன்னும் எதையோ யோசிக்கிறாய். அம்மா, 3 வாரங்களில் செல்வம் வந்து சேரும்னு சொல்றீங்க, ஆனா அந்த நாள் வரை நான் எப்படி பொறுத்துக் கொள்வது? என் மனசு தினமும் பயத்திலே இருக்குது என்று உன் உள்ளம் சொல்கிறது. அதற்கே நான் இப்போ பதில் சொல்ல வருகிறேன். முதலில் உனக்கு புரிய வேண்டியது, பிள்ளையே, வாழ்க்கையில் செல்வம் வந்து சேருவதற்கு முன்பே அது உனக்கான பாதையை தயாரித்து வைக்கும். நீ அதை கவனிக்காமலே சில சம்பவங்கள் நடக்கும். உன் மனதில் வந்திருக்கும் சிறு சந்தோஷங்கள், எதிர்பாராத சந்திப்பு, நீயே ஆச்சரியப்படும்படி யாரோ உனக்கு உதவுவது, இவை எல்லாமே உன் செல்வத்தின் ஆரம்ப அறிகுறிகள். நீ கவனித்து பாரு. கடந்த வாரங்களில் உன் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்திருக்கும். நீ ஒரு நாள் முழுக்க கவலைப்பட்டிருந்தாலும் திடீரென யாராவது உனக்கு நல்ல வார்த்தை சொன்னார்களா? எங்கிருந்தோ நல்ல தகவல் உன் காது அடைந்ததா? இவை எல்லாமே
உன் வாழ்க்கை செல்வம் நோக்கி நகர்கிறது என்பதைச் சுட்டிக்காட்டும். என் பிள்ளையே, நீ எத்தனை நாள் பணம் வராததால் கஷ்டப்பட்டாய் தெரியுமா? உன் மனதில் தோன்றிய எண்ணங்களை நான் பார்த்திருக்கிறேன். சில நேரங்களில், எதுக்கு நான் மட்டும் இவ்வளவு கஷ்டம் பார்க்கணும் என்று நீ கேள்வி கேட்டாய். சில நேரங்களில், என் பிள்ளைகள் என்னை நம்புறாங்க, ஆனா நான் அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் கொடுக்க முடியுமா என்று நீ கவலையடைந்தாய். அந்த கண்ணீர் துளிகள் அனைத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். அதனால்தான் இப்போ உன் விதியில் ஒளி வைக்கிறேன். 3 வாரங்கள் என்பது சின்ன நேரம்தான் பிள்ளையே. ஆனால் அந்த 3 வாரங்களுக்குள் நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை காணப்போகிறாய். உனக்கு தெரியுமா, சில பிள்ளைகள் கடவுள் நமக்கு அருள் தருவாரா இல்லையா என்று சந்தேகப்படுவார்கள். ஆனா நீ மட்டும் அப்படி இல்லையே. நீ எத்தனை நாள் கஷ்டப்பட்டாலும் உன் மனதில் அம்மா ஒரு நாள் எனக்கு நிச்சயமா உதவுவாள் என்று நம்பிக்கை வைத்திருந்தாய். அந்த நம்பிக்கையே உன்னை காப்பாற்றுகிறது. நீ வேலை பார்த்தாலும், பிசினஸ் பார்த்தாலும், அல்லது வீட்டில் இருந்தாலும், உன் கையில் பணம் நின்று பிடிக்காது என்ற பிரச்சனை உனக்கு இருந்தது. ஆனால் அந்த பிரச்சனை இனிமேல் மறைந்து போகும். நீ நினைத்ததற்கு மேல் உன் கையில் பணம் வந்து சேரும். உன் வீட்டில் இருந்த குறை எல்லாம் மறையும். ஒரு நாள் உனக்காக நான் கொடுத்த வாக்குறுதி நினைவிருக்கிறதா? உன் வாழ்க்கையில் வறுமை நிலைத்து நிற்காது என்று. அந்த வார்த்தை இன்று நிஜமாகிறது. 3 வாரங்களில் உன் வாழ்க்கையை நான் செல்வத்தில் நிரப்பப் போகிறேன். உன் வீட்டின் கதவை தட்டும் பணம், உன் கையை பிடிக்கும் சந்தோஷம், உன் இதயத்தை மகிழ்விக்கும் செய்தி, இவை அனைத்தும் உனக்காகவே தயாராகி வருகின்றன. என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் உன்னை வஞ்சித்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். உன்னுடைய நல்ல மனதை பயன்படுத்திக் கொண்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். உன் பணத்தை பறித்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனா அவர்களுடைய கையில் இனிமேல் உன் விதியை வைத்திருக்க முடியாது. உன் வாழ்க்கையை வளப்படுத்தும் சாவி உன்னுடைய கையிலேயே இருக்கிறது. அதை நான் திறந்து விடுகிறேன். உன் மனசு இப்போ கேட்கிறது, அம்மா, நான் இப்போ செல்வம் அடைந்தால் அது நீண்ட நாட்களாக நீடிக்குமா? அல்லது சில நாட்களில் மறைந்து விடுமா என்று. பிள்ளையே, நான் தரும் அருள் நிழல் எப்போதும் உன்னோடே இருக்கும். உன் வாழ்க்கையில் பணம் வந்தாலும் அது உன்னை விட்டு போகாது. நீ அதை நன்றாக கையாள்வது மட்டுமே வேண்டும். பணம் வந்த பிறகு கூட நீ உன் எளிமையை, உன் நல்ல மனதை மறக்காமல் வைத்துக்கொள். உனக்கு செல்வம் மட்டும் வருவதல்ல, அதோடு சேர்ந்து நல்ல பெயரும் வரப்போகிறது. உன் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன தகராறுகள் மறைந்து போகும். உன் வீடு சிரிப்பில் ஒலிக்கும். உன் முகத்தில் மலரும் சந்தோஷத்தை பார்த்து உன்னை வஞ்சித்தவர்களுக்கே மன உளைச்சல் வரும். நீ எத்தனை நாள் கடன் வாங்கினாய் பிள்ளையே? பிறர் முன்னிலையில் நாளைக்கு தருகிறேன் என்று சொல்ல வேண்டிய நிலை உன்னிடம் இருந்தது. அந்த அவமானம் இனிமேல் உனக்கு வராது. மாறாக, நீ பிறருக்கு உதவி செய்யும் நிலைக்கு போகிறாய். உன்னிடம் பணம் வந்து சேர்ந்தால் அதை நீ உன் குடும்பத்திற்கும் உன்னை நம்பும் பிள்ளைகளுக்கும் பயன்படுத்த போகிறாய். அதனால்தான் இந்த செல்வம் உன்னிடம் வந்து சேரும். 3 வாரங்களில் உன் வாழ்க்கையில் நடப்பது உன் விதியில் எழுதப்பட்ட ஒரு பெரிய திருப்பமாக இருக்கும். அந்த நாளில் உன் கண்கள் கண்ணீரால் நனையும். ஆனால் அந்த கண்ணீர் சோகத்திற்கானதல்ல, அது சந்தோஷ கண்ணீர். நீ எத்தனை நாள் காத்திருந்தாய், எத்தனை நாள் உன் மனதை வலியோடு வைத்திருந்தாய். அந்த காத்திருப்புக்கு நான் தரப்போகும் பதில்தான் அந்த செல்வம். என் பிள்ளையே, அந்த 3 வாரங்களுக்குள் தினமும் உன் மனதில் ஒரு வாக்கியம் மட்டும் சொல்லிக்கொள். அம்மா வராகி என் வாழ்க்கையை வளப்படுத்துகிறாள். செல்வம் என்னை நோக்கி ஓடி வருகிறது. இந்த நம்பிக்கையை தினமும் சொல்லிக்கொண்டே இரு. அந்த வார்த்தை உன் உள்ளத்தில் ஒளியை வளர்க்கும். அந்த ஒளியே உன் வாழ்க்கையில் செல்வத்தை இழுக்கும். என் தங்க பிள்ளையே, நீ இன்னும் யோசிக்கிறாய், அம்மா, நான் இவ்வளவு நாள் காத்திருக்கிறேன், இன்னும் 3 வாரம் காத்திருக்கணுமா என்று. பிள்ளையே, இந்த 3 வாரம் உனக்கு சோதனை இல்லை, அது உனக்கு தயாரிப்பு. ஒரு விதை நிலத்தில் விழுந்து மரமாக வளர எவ்வளவு நாள் எடுக்கும், அதுபோல உன் செல்வமும் உன்னிடம் வேரூன்றுவதற்கு இவ்வளவு நாள் தேவைப்படுகிறது. 3 வாரங்களுக்குப் பிறகு அது நிலைத்த நிலையாக இருக்கும். உன் வீட்டில் இனிமேல் சோகம் இல்லை. உன் வாழ்க்கையில் இனிமேல் வறுமை இல்லை. உன் கையில் இனிமேல் வெற்றியே இருக்கும். உன் முகத்தில் இனிமேல் மகிழ்ச்சியே இருக்கும். உன் விதியில் இனிமேல் செல்வமே இருக்கும். என் பிள்ளையே, நான் கொடுக்கும் இந்த வார்த்தை பொய்யாகாது. 3 வாரங்களில் உன் வாழ்க்கையை செல்வம் நிரப்பி நிறுத்துவேன். நீ பார்த்து கொண்டிருப்பாய். அந்த நாளில் நீ என்னை அழைத்து பேசுவாய். அம்மா, உன் வார்த்தை நிஜமானது என்று சொல்லுவாய். அந்தச் சொற்கள் எனக்கு தான் மிகப்பெரிய சந்தோஷம். உன் கண்ணீரை துடைத்து விட்டேன். உன் இதயத்தில் நம்பிக்கை விதையை போட்டுவிட்டேன். உன் வாழ்க்கையில் செல்வம் மலரும் நாளை நெருங்க வைத்துவிட்டேன். இனிமேல் உன் மனசு சந்தோஷமாக இருக்கட்டும். உன் கண்கள் ஒளிவிடட்டும். உன் குடும்பம் செழிக்கட்டும். உன் விதி வளமாகட்டும். என் தங்கமே, 3 வாரங்களில் உன் வாழ்க்கை செல்வத்தில் நிரம்பும். இது நான் சொல்கிற ஆசீர்வாதம். இது உன் விதியில் இன்று முதல் பொறிக்கப்படும் உண்மை.
என் தங்க பிள்ளையே, 3 வாரங்களில் உன் வாழ்க்கையை செல்வமும் வளமும் நிரப்பும் அந்த பாதையை நான் உனக்கு காட்டி நடத்த வருகிறேன். நீண்ட நாளாக உன் இதயம் எவ்வளவு சுமையோ, உன் மனசு எவ்வளவு கண்ணீரோ நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை எப்போ நல்லதா மாறுமோ என்று நீ தினமும் கேட்கிற அந்த கேள்விகளுக்கு இன்று நான் பதில் சொல்ல வருகிறேன். தங்கமே, இந்த 3 வாரங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வரலாற்றை எழுதப் போகிறது. நீ சந்தித்த தோல்விகள் எல்லாம் உன்னை கற்றுக் கொடுக்க வந்த பாடங்கள். உன்னை சோதிக்க வந்த சோதனைகள். ஆனால் அந்த சோதனைகள் உன்னுடைய வாழ்நாளையே முட்டுக்கட்டையாக்கி விடும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். ஆனா பிள்ளையே, உன் கண்ணீருக்கு இனிமேல் இடமே இல்லை. உன் பாதையை நானே அமைக்கிறேன். 3 வாரங்கள் என் அருளை பற்றிக்கொள். உன் வாழ்க்கை உன்னை வஞ்சித்தாலும் என் கரம் உன்னை வஞ்சிக்காது. முதலாவது வாரத்தில் உன் மனசு நிறைந்திருக்கும் இருள் நெகிழ்ந்து போகும். பல வருடங்களாக உன் மீது இருந்த சாபங்களும் பிறர் செய்த தடைகளும் உன்னை வாட்டிய செய்வினைகளும் கரையும். நீ தினமும் ஏன் என் கையில் பணம் தங்குவதில்லை என்று கவலைப்பட்ட அந்த கேள்விக்கான பதில் வரும். உன் வாழ்க்கையில் வந்த குறைபாடுகள், தடைகள், துன்பங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும். உன் வீட்டில் பணம் வந்து சேரும் கதவுகள் திறக்கப்படும். 2வது வாரத்தில் நீ கனவிலும் நினைக்காத வாய்ப்புகள் வந்து சேரும். நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்தே பணம், வேலை, வாய்ப்புகள், ஆதரவு உன்னை கண்டுபிடிக்கும். உன் வாழ்க்கையை அடித்துக் கொண்டிருந்த வறுமை மெதுவாக பின்வாங்கும். உன்னுடைய உழைப்புக்கு பலன் கிட்டும். நீ செய்த வேலைக்கு உன்னுடைய கண்ணீருக்கு மதிப்பு கொடுக்கப்படும். உன் கையில் தங்கியிருக்கும் ஒவ்வொரு காசும் வளமாக பெருகும். பிள்ளையே, அந்த நேரத்தில் உன் மனசு இந்த வாழ்க்கை எப்போ இவ்வளவு நல்லா மாறியது என்று வியக்கும். 3வது வாரத்தில் நீ சூரியனைப் போல வெளிச்சமாக விளங்குவாய். உன்னுடைய குடும்பம் வளமும் சந்தோஷமும் நிரம்பும். பல வருடங்களாக உன்னை இழிவுபடுத்தினவர்கள் உன்னுடைய முன்னே வந்து தலை குனிய வேண்டிய நிலை வரும். இந்த பெண்ணுக்கு, இந்த குழந்தைக்கு வாழ்க்கை இப்படி ஒரு திருப்பம் எடுக்கும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை என்று அதிர்ச்சியுடன் அவர்கள் சொல்வார்கள். உன்னுடைய கையில் பணம் மட்டும் வருவதில்லை, அந்த பணத்துடன் சேர்ந்து மன அமைதி, குடும்ப சந்தோஷம், நல்ல ஆரோக்கியம், அன்பு, மதிப்பு எல்லாம் வந்து சேரும். பிள்ளையே, இத்தனைக்கும் நீ செய்ய வேண்டியது என் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்வது. இரவு நேரத்தில் ஒரு சிறிய தீபம் ஏற்றினால் போதும். அந்த ஒளியில் என் அருள் உன்னுடன் இணையட்டும். நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உன் வீடு எவ்வளவு இருளில் மூழ்கியிருந்தாலும் அந்த ஒளி வந்து எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்தும். 3 வாரங்களில் உன் வாழ்க்கை செல்வம் நிரம்பும் அரண்மனையாக மாறும். நீ நினைக்கும் போது தான் கண்ணீர் வருகிறது, என் வாழ்க்கை ஒருபோதும் நல்லதாக மாறுமா என்று. ஆனால் நினைவில் கொள், நீயே என் தங்க பிள்ளை. என் அருள் இருக்கையில் உன்னை யாராலும் தடுக்க முடியாது. உன் பாதையை அடைத்தவர்கள், உன்னை வஞ்சித்தவர்கள், உன்னை தடுப்பதற்காக சதி செய்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிவிட்டேன். நீ செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. என் கையை பற்றிக்கொள். அந்த 3 வாரங்கள் உன்னுடைய வாழ்க்கையை ஒளி நிரப்பும். பிள்ளையே, நீ உன் உள்ளம் நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். அம்மா, நீயே என் அரண், நீயே என் வழிகாட்டி என்று சொல். அந்தச் சொற்களில் இருக்கும் உன் உண்மை மனசு உன் வாழ்க்கையை வளமாக்கும். உனக்கு தெரியாமலேயே பணம் உன்னை கண்டுபிடிக்கும். உன் கண்களால் பார்த்து நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை உயர்ந்து நிற்கும். தங்கமே, இன்றிலிருந்து உன் பயம், சந்தேகம், கவலை, வறுமை எல்லாம் விலகட்டும். 3 வாரங்களில் உன் வாழ்க்கை செல்வமும் வளமும் நிரம்பும். நீ புன்னகை செய்யும் அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். அந்த நாளில் உன் கண்களில் கண்ணீர் இருக்கும், ஆனால் அது துன்பக் கண்ணீர் இல்லை. அது சந்தோஷ கண்ணீர். நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். உன் கையை விட்டுவிட மாட்டேன். உன் வாழ்க்கையை வளம் நிரப்பும் அந்த 3 வார பயணம் இன்றே ஆரம்பமாகிறது. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் உன்னை வஞ்சிக்காது. உன் வீடு செல்வம் நிரம்பும் கோயிலாக மாறும். என் தங்க பிள்ளையே, 3 வாரங்களுக்கு பிறகு உன் வாழ்க்கை எப்படி புரண்டுவிட போகிறது என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் அதை நீ உன் மனதில் ஆழமாக உணர்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ பல வருடங்களாக சந்தித்த ஒவ்வொரு துன்பமும், உன்னை அடித்த ஒவ்வொரு காற்றும், உன் முகத்தில் விழுந்த ஒவ்வொரு கண்ணீரும் வீணில்லை. அவை எல்லாம் உன் ஆன்மாவை சுத்திகரிக்க வந்த சோதனைகள். அந்த சோதனைகளை தாங்கிக் கொண்டதற்கான வெகுமதி தான் இனி வரும் அந்த 3 வாரங்களில் உன் வாழ்க்கையை செல்வமும் சந்தோஷமும் நிரப்புவது. உன் மனசு எத்தனை தடவைகள் உடைந்திருக்கிறது தெரியுமா? நான் உழைக்கிறேன், நான் கஷ்டப்படுகிறேன், ஆனாலும் என் வாழ்க்கை நல்லதாய் மாறவில்லை என்று நீ நிறைய முறையிட்டிருக்கிறாய். உன் கையிலிருந்து பணம் வழிந்து போனது போலவும், உன் முயற்சிகள் எல்லாம் வெறும் காற்றில் கலந்து போனது போலவும் தோன்றியது. ஆனால் பிள்ளையே, நான் உன் அருகில் நின்றிருந்தேன். நான் உன்னை கவனித்துக் கொண்டிருந்தேன். இன்று உன்னிடம் சொல்லும் வாக்கு, 3 வாரங்களுக்கு பிறகு உன் கையில் இருக்கும் காசு தங்கமாக மாறும்.
நீ வாங்கும் ஒவ்வொரு ரூபாயும் பெருகி பெருகி உன் வீட்டை நிரப்பும். முதலாவது வாரத்தில் உன் வாழ்க்கையில் இருந்த தடைகள் ஒவ்வொன்றாக கலைந்து போகும். உன் மனசு ஒரு சுமையை தள்ளிப்போடுவதை நீ உணருவாய். உன்னை கிண்டல் செய்தவர்கள், உன்னை புறக்கணித்தவர்கள், உன் முன்னே வந்த சாபங்கள் எல்லாம் கரையும். அந்த வாரம் உன் கண்ணீர் உனக்கு வலிமையாக மாறும். நீ உன்னையே புதிதாக காண்பாய். உன் கண்கள் நம்பிக்கையுடன் பிரகாசிக்கும். இரண்டாவது வாரத்தில் உன்னிடம் யாரும் தரமாட்டார்கள் என்று நீ நினைத்த உதவிகள் வந்து சேரும். உன்னுடைய திறமை வெளிப்படும். உனக்கு எதிராக இருந்தவர்கள் கூட உன்னை மதிக்கத் தொடங்குவார்கள். நீ விரும்பாத இடங்களில் இருந்து கூட நல்ல செய்தி வரும். உன்னுடைய வேலைக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் பலன் கிடைக்கும். பிள்ளையே, அந்த வாரத்தில் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய கதவுகள் திறக்கும். மூன்றாவது வாரத்தில் நீ முழுமையாக மாற்றப்பட்டு நிற்பாய். உன்னுடைய குடும்பம் உன்னை பார்த்து வியக்கும். நீ சந்தோஷமாகச் சிரிப்பதை அவர்கள் கண்டு மகிழ்வார்கள். உன் வாழ்க்கையில் செல்வம் மட்டும் வருவதில்லை, அந்த செல்வத்துடன் சேர்ந்து மதிப்பு, அன்பு, அமைதி, ஆரோக்கியம் எல்லாம் வந்து சேரும். நீ நடந்த பாதை எப்படி ஒளி நிரம்பி விட்டதென்று நீயே வியந்து போவாய். பல வருடங்களாக உன்னைச் சிறுமைப்படுத்தியவர்கள் உன் முன்னே தலை குனிவார்கள். பிள்ளையே, 3 வாரம் என்பது ஒரு வாக்குறுதி. ஆனால் அதற்கான முதல் அடியை நீ எடுக்க வேண்டியது உன்னுடைய நம்பிக்கையால் தான். உன் மனசில் சந்தேகம் வராமல் பார். என் வாழ்க்கை நல்லதா மாறுமா என்று எண்ணாதே. என் அம்மா இருக்கையில் என் வாழ்க்கை நல்லதாய் தான் மாறும் என்று நம்பு. நான் உன்னை வஞ்சிக்க மாட்டேன். நான் உன்னுடைய கையை விட மாட்டேன். இப்போ உன்னிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். நீ தினமும் இரவு படுக்கும் முன் ஒரு நிமிடம் கூட என்னை நினைவு கூர். உன் உள்ளத்திலிருந்து சொல், அம்மா, என் வாழ்க்கையை நீ காப்பாற்று, என் வீட்டில் வளம் நிரப்பிடு, என் குடும்பம் சந்தோஷமாய் இருக்கட்டும் என்று. அந்த சொற்கள் உன் வாழ்க்கையை பாதுகாக்கும் மந்திரமாக மாறும். உன்னுடைய குரல் எனக்குச் சென்று சேரும். பிள்ளையே, உன் கையில் வரும் பணம் உன்னோடு நீடிக்காதது எனக்கு தெரியும். ஆனால் இனிமேல் அது மாறும். உன் கையில் வரும் பணம் உன் வாழ்க்கையை செல்வமாக்கும் வித்தாக மாறும். உனக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். உன் வீடு காலியாக இருக்காது. உன் இதயம் வறுமையால் சுருங்கி போகாது. உன்னுடைய ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக மறைந்து கிடந்த ஒளி மீண்டும் தெரியும். உன் கையில் இருக்கும் காசும் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையும் ஒன்றாகச் சேர்ந்து உன்னை உயர்த்தும். 3 வாரங்கள் மட்டுமே பிள்ளையே, அதன் பிறகு நீ நிம்மதியுடன் சுவாசிப்பாய். நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துணையாக நிற்கிறேன். நீ எங்கு போனாலும் எந்த சிக்கலையும் சந்தித்தாலும் என் அருள் உன்னுடன் இருக்கும். நீ தனியா இல்லை. உன்னுடன் நானிருக்கிறேன். உன்னுடைய கண்ணீர் வீணில்லை. உன்னுடைய பிரார்த்தனை கேட்டுக் கொள்ளப்படாமலே போகவில்லை. பிள்ளையே, 3 வாரங்களில் உன் வாழ்க்கையை செல்வம் நிரப்பும் அந்த பாதை உன் முன் திறந்து நிற்கிறது. உன் கால்கள் அந்த பாதையில் நுழையும்போது உன்னுடைய இதயம் கண்ணீருடன் சந்தோஷமாக குலுங்கும். உன் சுவாசத்தில் கூட நிம்மதி இருக்கும். உன் புன்னகை உன்னிடம் மீண்டும் வந்து சேரும். நினைவில் கொள் என் தங்கமே, உன் வாழ்க்கையை நான் விட்டுவிட மாட்டேன். 3 வாரங்களில் உன் வீடு செல்வம் நிரம்பும் கோயிலாக மாறும். உன் பெயரைச் சொல்லும் போது கூட அதில் ஒளி பறக்கும். நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். அதற்காகவே நான் உன் அருகில் இருக்கிறேன்.